எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் 13, 2026. நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு சின்ன பார்வை பார்த்துடலாம். நேத்து மார்க்கெட் முடிஞ்சதை வச்சு இன்னைக்கு நாம எப்படி ஒரு ட்ரேடிங் பிளான் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. ஆனா நம்ம அனாலிசிஸ் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க நம்ம பார்க்க போற எல்லா விஷயங்களும் முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரி, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வி. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்? புல்ஸ் கண்ட்ரோல் பண்ணுமா இல்ல பேர்ஸ் கைக்கு போகுமா? வாங்க, டேட்டாவை வச்சு இதுக்கான பதில நம்ம தேட ஆரம்பிக்கலாம். ஓகே, நம்ம வேலையா ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம கணிக்கணும்னா, முதல்ல நேத்து, அதாவது மார்ச் 12ஆம் தேதி மார்க்கெட் எங்க வந்து நின்னுச்சுன்னு பார்க்கணும். அதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். முதல்ல நிஃப்டி ஸ்பாட். இதுதான் மார்க்கெட்டோட உண்மையான க்ளோசிங் பிரைஸ். நேத்து ட்ரேடிங் முடிஞ்சப்போ 23,639ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த நம்பரை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம அனாலிசிஸோட அச்சாணியே இதுதான். அடுத்தது நிஃப்டி ஃபியூச்சர்ஸ். இது 23,718ல முடிஞ்சிருக்கு. ஸ்பாட் பிரைஸ்க்கும் ஃபியூச்சர்ஸ் பிரைஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, கவனிச்சிங்களா? இதுக்கு காரணம் என்னன்னா, ட்ரேடர்ஸ் மார்க்கெட் மேல போகும்னு எதிர்பார்க்கறாங்க. அந்த எதிர்பார்ப்பு தான் இப்போ நமக்கு ஒரு பெரிய க்ளூ கொடுக்க போகுது. இப்போ அந்த ரெண்டு விலைக்குமான வித்தியாசத்தை பார்ப்போம். அதான் பிரீமியம். அது சரியா 79 பாயிண்ட்ஸ். மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மூவ் கொடுக்க வாய்ப்பிருக்கு, அதாவது மேல போக வாய்ப்பிருக்குன்னு ஒரு வலுவான சிக்னலை இந்த பிரீமியம் காட்டுது. சொல்லப்போனா இந்த 79 பாயிண்ட்ஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு ஃபியூல் மாதிரி. சரி, நம்ம கிட்ட இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு. அடுத்ததா இன்னைக்கான ஆளுகளத்தோட எல்லைய வரையெடுக்கலாம். அதாவது மார்க்கெட்டுக்கு எங்க சப்போர்ட் இருக்கு, எங்க தடை இருக்குன்னு பாத்திரலாம். நேத்து க்ளோசிங்க வச்சு பார்த்தா இன்னிக்கான ட்ரேடிங் ரேஞ்ச் இதுதான். ஒருவேளை மார்க்கெட் கீழே சரிஞ்சா 23,298 ஒரு நல்ல சப்போர்ட்டா, ஒரு சேஃப்டி நெட் மாதிரி செயல்பட வாய்ப்பிருக்கு. அதே நேரம் மார்க்கெட் மேல ஏறிச்சுனா 23,980 ஒரு பெரிய தடுப்பு சுவரா, அதாவது ரெசிஸ்டன்ஸா இருக்க வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டோட ஆட்டம் பெரும்பாலும் இந்த 2 நம்பருக்குள்ளதான் இருக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. இந்த டேட்டாவை வச்சு எப்படி ஒரு தெளிவான ட்ரேடிங் பிளான, ஒரு கேம் பிளான உருவாக்கலான்னு இப்ப பார்க்கலாம். நம்ம பிளான் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். ஸ்டெப் 1, ஏடிஎம், அதாவது அட் த மணி ஸ்ட்ரைக்ஸ் ஆன 23,600 மற்றும் 23,650 க்ளோஸா வாட்ச் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் எந்த பக்கம் போனாலும் இந்த 2 ஸ்ட்ரைக்ல தான் ஆக்ஷன் அதிகமா இருக்கும். ஸ்டெப் 2, நம்பர் டார்கெட். மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் வேகமா மூவ் ஆச்சுன்னா, நேத்தைய அந்த 79 பாயிண்ட் பிரீமியமும் சேர்ந்து இந்த ஆப்ஷன்ஸோட விலையை 281 வரைக்கும் கொண்டு போக நல்ல சான்ஸ் இருக்கு. இதுதான் நம்பர் டார்கெட். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப் 3, ஸ்டாப் லாஸ். ட்ரேட் நமக்கு எதிரா போச்சுன்னா நம்ம நஷ்டத்தை கட்டுப்படுத்த மினிமம் 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா செட் பண்ணணும். ஓகே, ஒரு பிளானை ரெடி பண்ணிட்டோம். ஆனா எந்த ஒரு கேம்லயும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி ரிஸ்க்கும் இருக்கு இல்லையா? அதனால இந்த பிளான்ல என்ன ரிவார்டு இருக்கு, என்ன ரிஸ்க் இருக்குன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிற டார்கெட் 281. இன்னொரு பக்கம் நாம ஏத்துக்க தயாரா இருக்கிற நஷ்டம் வெறும் 25 பாயிண்ட்ஸ் தான். சிம்பிளா சொல்லணும்னா, நாம எடுக்கிற ரிஸ்கை விட கிடைக்கக்கூடிய ரிவார்டு பல மடங்கு அதிகம். இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ நமக்கு சாதகமா இருக்கிறது தான் ஒரு நல்ல பிளானோட அழகு. ஆகமொத்தம் நேத்து மார்க்கெட் நமக்கு விட்டுட்டு போன இந்த 79 பாயிண்ட்ஸ் பிரீமியம் இன்னைக்கு மார்க்கெட்டோட ராஜாவா இருக்குமா, இல்ல மார்க்கெட் அதை கண்டுக்காம வேற ஒரு பாதையில போகுமா? இந்த கேள்விக்கான பதில் இன்னைக்கு மார்க்கெட்ல தான் நமக்கு கிடைக்கும். வாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன்.